ஒரே நாளில் மொத்தமாக எல்லாம் தொடச்சி விட்ட மாதிரி ஆகிப்போச்சு. என்னை அரை மணி நேரம் காணனாலும் தேடுறதுக்கு எங்கள் அம்மாவும் இல்லை, என்னை படின்னு சொல்கிறதுக்கோ படிக்க வேணான்னு சொல்கிறதுக்கோ எங்கள் அப்பாவும் இல்லை. மொத்த ஊர் நின்று வேடிக்கை பார்த்துச்சு. ஆனால் யாரும் எதுவும் கேட்கல. ஏன்னா அவனை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு அதை பண்ணணும்னு தோணுச்சு. பசிக்குதா? பசிக்கும் பசிக்கும். 2 நாள்ல அப்படியே சுண்டி இழுக்கும் வயிறெல்லாம். ஓ, வீட்டுக்கு போய் உங்க அப்பா போட்டோ இருந்தா எடுத்து வச்சு கேளு, ஏன்டா அப்படி பண்ணேன்னு கேளு. போ. அண்ணா கத்தி வச்சிருக்கானே. டேய் என்ன? வாரத்துக்கு ஒண்ணா இருப்பேன். தேருக்கு பணம் போடு. என்னாச்சுண்ணே? இந்த பையன் கத்தியில குத்திட்டான். போலீஸ் என்கொயரி இருக்கா? சரி, 15 நாள் ரிமாண்ட். ஜெயில். இந்த 19 வயசில் பார்க்கக்கூடாத இடம், பழகக்கூடாத மனிதர்கள். என் லைஃப்பில் எல்லாமே மாறி போச்சு. இன்றைக்கி தேதி 15. என் காலேஜில் நான் ஃபுட்பாலில் ஜெயிச்சதுக்கு என் பேரை அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தாலும் இருப்பாங்க. என் வாழ்க்கை என்னை இங்கே கொண்டு வந்து சேர்த்துருச்சு. பேரண்டா? சக்தி. சட்டைகள்ரா. கல்றா. பேண்ட கல்ற. அவர்ரா கூச்சப்படுறியா? கூச்சப்படுறியா? சொல்றேன்ல. அவரா பேண்டா? அவரா அவரா கல்றா பேண்டா. கல்றா கல்றா பேண்டா. எங்கே கல்றா? கல்ற கல்றா. பழனி ரொம்ப கூச்சப்படுறான். பி பிளாக் கூட்டு போய் கூச்ச தள்ளி வை. ஏந்திரா ஏந்திரான்றா ஏந்திரான்றா. கூச்சமா இருக்கா? கூச்சம் வா, கூச்சத்தை தெளிய வைக்கிறேன். போடா போடா போடான்றா. போ போடா. இங்கே எவ்வளோ சத்தம் வந்தாலும் ரத்தம் வந்தாலும் நின்று பார்க்குறதுக்கோ வருத்தப்படுறதுக்கோ யாருமே இல்லைன்னு தான் நினச்சேன். அந்த 4 பேரை பார்க்குறதுக்கு முன்னாடி வரைக்கும். சின்ன பயலா இருக்கான்டா. வசமாக அடிச்சிருக்கானுங்கடா. நைட்டு ஃபுல்லாக இவன் சவுண்டு கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. பாவம்டா. கொக்கி பழனி தான்டா அடிச்சிருக்கான். எப்போ சப்பையா பார்த்து வச்சிருக்கான். நம்ம கீழே ஒரு நாள் மாட்டோம். அப்ப பாரு. ஏய் என்னடா பாக்குறீங்க? போடா. ஏய் போடான்றல.
இன்னொரு தடவை அம்மா கைய வச்சா விழுப்புத்துருவேன், குடும்பத்தை அறுத்துருவேன். உங்க அப்பா அம்மா பொண்டாட்டி ஸ்கூல் போய் ரெண்டு குழந்தைங்க எல்லாரும் அறுத்து வச்சிருவேன். சத்தியமா செய்வேன் நானு. இப்ப கையா பாப்பா அம்மால. ஏய் போடா, நீ போடா, போடான்றே போடா. உட்கார்றா சார். பாருங்க சார். டேய் என்னடா சண்டை? இன்னைக்கு சண்டை போட்டுக்கோ, நாளைக்கு கூடிவோம். நீங்க போய் சாம்பார் உப்பு இருக்கான்னு பாருங்க. போ. வாங்க முடியலடா. என்னையா கையில சாப்பிடு சாப்பிடு. சரி சரி. ஏய் அங்க இருக்கியா போற? மொட்டை அடிச்சு விட்டுருவாங்க. 15 மாண்டு தானே, வெளியே போய் ஸ்டெப் அடிக்கலாம். ஏய் நீ போய் குடிக்க தண்ணி கொண்டு வாடா. ஏய் யார? இவனா ஏய் போடா. அது ஏய் அங்கங்க தனியா தெரியாதுடா, ஆளாளுக்கு ஏறி மேய்வானுங்க. கூட்டு வர அவனை. வா வா. ஏய் வாடா. இந்த பசங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு எனக்கு தெரியல. அடிக்கடி ஜெயிலுக்கு வந்துட்டு போகிற பசங்க, நிறைய கொலையெல்லாம் கூட பண்ணியிருக்காங்கண்ணா. இவங்களுக்கு போலீஸை பற்றியோ அதை பற்றியோ கொஞ்சம் கூட பயம் இல்லை. இவங்க கூட சேரணுமா சேரக்கூடாதான்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் இந்த நேரத்தில் இந்த இடத்துல இவங்க தான் எனக்கு பாதுகாப்பு. அந்த நிலாவை தானா கையில பிடிச்சேன் ஏன் ராசாத்திக்காக. எங்க எங்க கொஞ்சம் நான் பாக்குறேன். கண்ணை மூடு கொஞ்சம் நான் காட்டுறேன். ஏய் பட்டு வெட்டி கட்டி இருக்கு, அது மேல மஞ்சள் தான் ஒட்டி கிடக்கு. ஏய் என்னடா பாட்டு வர்றா. இந்த ஆளுக்கா பயந்தா? இந்த ஆளுக்கெல்லாம் பயப்படாத, உட்காரு. அப்புறம் ஏட்டையா 2 நாள் ஆளையே காணோம். டேய் உன்னை பர்றான்னு சொல்றேன்லடா. என்ன ஏட்டையா இதுக்கு போய் வச்சுக்கிற? வீட்டில் விசேஷமா? நேரம்டா நேரம். ஏண்டா இந்த வயசுல தலைக்கு 10 கேஸ் வச்சிருக்கீங்களே, உங்க வாழ்க்கையில என்னடா ஆகுறது? ஒரு வேலை வெட்டி பார்த்து படைக்க கூடாதா? வேலை வெட்டிக்கு போய் என்ன சம்பாதிக்க போகிறோம்? உனக்கு என்ன சம்பளம்? மாதம் ஃபுல்லாக உள்ள சுற்றின ஒரு 7000 ரூபா தருவாங்களா? நாங்கள் ஒன்று பண்ணால் போதும் 10,000 ரூபாய்க்கு மேலே வாங்கியிருக்கோம் தெரியுமில. ஏண்டா காசு பணத்துக்காக ஒரு உயிரை பதவதைக்க கொள்றீங்களே, பாவம் இல்லையாடா? ஞாயிற்றுக்கிழமையானா கறி தின்றுக்கு நீ ஆடு வழியாக இருக்கிறது இல்லையா? அந்த மாதிரி தான். பணத்தை விடு ஏட்டையா, ஆளை பார்த்தா ஒரு பயம் வரணுமா? நேற்று அந்த பயலை போட்டு அந்த அடி அடிச்சாங்களே, யாராவது கேட்டிங்களா? என்ன அடிக்க சொல்லுங்க பார்க்கலாம். சும்மா ஒரு அடி அடிக்க சொல்லுங்களேன் பார்க்கலாம். நீ பிசி தானே, கையில் லத்தி வச்சிருக்கல, எங்கே ஒரு அடி அடி பார்க்கலாம். சும்மா ஒரு அடி அடி பார்க்கலாம். எங்கே போனாலும் சரி, எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, தேடி வந்து சங்கம் இருப்போம்ல. சும்மா வருமா பயம்? 4-5 பண்ணா தானே பயப்படுறீங்க? கிளம்பு கிளம்பு, டென்ஷனை கிளப்பாதியா, போயா போ போ கிளம்பு. தலை எழுத்துறா. நம்பர் 115 தென்கரை கழிவுண்ட கருப்பையா. ஒரே வயித்த வலியா, கக்குசையா இருக்காயா? சீக்கிரம் வர சொல்லுப்பா, அவன் பொண்டாட்டி அன்னக்குடி வந்திருக்கு. ஐயா வீட்டுல இருந்து கறி சமைச்சு கொண்டு வந்திருக்காங்கய்யா, உள்ள விட மாட்டேங்கிறாங்க. வீட்டுல இருந்து செஞ்சு கொண்டாடுறதெல்லாம் உள்ள கொண்டு வரக்கூடாதுப்பா. சரி சரி, அதை ஒன்று கொடுத்துட்டு போ. நம்பர் 941 ஆக்சிடென்ட் ரமேஷ், மலாது வரவும். என்னடா ஐயா பெரிய எழுத்து பாண்டி எங்களை பார்க்க மனு போட்டிருக்காரா? அதெல்லாம் ஒன்றும் போடல, போங்க வந்தா கூப்பிடுவான். குதிரை குழுப்பாட்டி வெள்ளச்சாமி கூட படிச்சவங்க 4 பேர் வந்திருக்காங்க. குதிரை குளிப்பாட்டுறவங்களாம் கூப்பிடுறீங்க, எங்கெல்லாம் கூப்பிட மாட்டீங்களா? எப்ப டேபிள் போட்டு உட்கார்ந்தாலும் உங்களோட பெரிய தொந்தரவு போச்சு. போங்கடா.